மக்களே இப்போ சீரியலில் நடித்தவங்க, சினிமாவில் நடித்தவங்க, இல்லை அப்படின்னா இப்போ யூடியூப்பில் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் இப்போ நம்மளை போல் இப்போ பிக் பாஸோட டாபிக் அப்படின்னா அது நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பேசுவோம். அத்தனை சீசன் பார்த்துருப்போம். அப்போ அதை பேசுறது. அப்போ இப்போ சோஷியல் மீடியாவில் நடக்கிற விடயங்கள், நாட்டில் உலகத்தில் நடக்கிற விடயங்கள், இதை பேசுகிற நபர்கள் ஒரு பக்கம் சீரியல், அதுக்கப்புறம் சினிமா, அதுக்கப்புறம் இப்படி சோஷியல் மீடியாவில் அந்த பேச்சு திறமை உள்ளவர்கள் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அவங்க ரிவ்யூ பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள். சரி, அப்போ இப்படியான நபர்கள் பிக் பாஸுக்குள்ளே போனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இவங்க அப்படி பண்ணுவாங்க, அப்படி பண்ணுவாங்க, இந்த வாட்டி செமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆனா யாருன்னே தெரியாத ஒரு நபர், உதாரணத்துக்கு முட்டி போட்டு நடந்தவங்க, செய்து ஒன்னா பாருங்கள் பிக் பாஸ்ல சான்ஸ் எடுத்தாங்க அப்படின்றது இல்ல. அப்படின்னா இந்த ரீல போட்டு வர்றவனுங்க, ரீல மட்டும் போட்டு வர்றவனுங்க, அடுத்தவனோட பாட்டுக்கு டான்ஸ் ஆடி போட்டு ரீல மட்டும் போட்டு 5 மில்லியன் 6 மில்லியன் அப்படின்னு எடுக்கிறது இல்ல. வேற சில விடயங்களை காமிச்சு வாரதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சில திருட்டு விசிடியை லீக் பண்ற மாதிரி ஷோல நடக்கிற விடயங்களை திருட்டுத்தனமா லீக் பண்றவனுங்க, அதன் மூலம் ஃபேமஸ் ஆனவனுங்க. அப்ப இப்படியான நபர்கள் பிக் பாஸ்க்குள்ள வராங்கன்னா எப்படிப்பா எதிர்பார்ப்பு இருக்கும்? வர்றதை நான் தப்புன்னு நான் சொல்லல. ஆனா இந்த ஒரு கொடுக்கப்படுகின்ற அந்த இது இருக்கு பாருங்க, அவர் வாரார், இவர் வாரார், அவருக்கும் இவருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சீரியல்ல நடிச்சவங்க ஒரு நம்ம பார்த்து ஒரு டைம்ல கொண்டாடினவங்க நடுவில் ஒரு கேப் விட்டு போட்டு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜனனி அசோக்குமார் மேம் வர்றாங்களா இல்லையான்னு தெரியல. இப்போ ஜனனி அசோக்குமார் மேம், ஷபனா மேம், இப்போ புவியரசு அவர்கள், அடுத்தது யாருப்பா இப்போ நடிகர் கலையரசன் அவர்கள், ஆக்டர் கலையரசன் அவர்கள். ஸோ அப்போ இவங்க சின்ன திரை பெரிய திரை அப்போ நம்ம பார்த்து கொண்டாடி இருக்கோம். அப்போ அப்படியே நபர்களை பிக் பாஸில் பார்க்கக்குள்ள நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வர்றது, நம்ம பேசுறது. அது நடக்குது நடக்கல, அது நடக்கக்குள்ள அதை பார்த்துக்கலாம். ஆனால் நடக்க முதல் இப்படி நடக்கும்ன்ற நம்மளுடைய அந்த உணர்வுகளை சொல்றதே, நம்மள மாதிரி இருக்கிற கூட்டம் ரசிக்கிறது அது வேற. ஆனால் இப்போ ரவீந்தர் சார் அவர்கள் ரிவ்யூ பண்ணிக்குள்ள ஒரு சிங்க மாதிரி இருப்பார். கவின் அவர்களுடைய சீசன்ல கவினுக்கு அப்படியே ஒரு நெகட்டிவிட்டி சுத்தி வளைச்சு அந்த ஓனைகள் அடிக்கக்குள்ள சிங்க மாதிரி நின்னது ரவீந்தர் சார் அவர்கள். அங்கதான் எனக்கு ரவி சாரோட அந்த ஒரு வேற மாதிரி இருக்கும் அந்த சீசன் எல்லாம். ஒரே ஒரு குரல் கவின் அவர்களுக்காக. அதுக்கு அப்போ அது வேற. அப்போ அவர் பிக் பாஸ்க்குள்ள போனா நம்ம ஒவ்வொரு சீசனும் பார்க்குறோம், அந்த மனிதர் எப்படி என்ஜாய் பண்ணி பண்றாரு. அப்போ அவருடைய கேமே வேற மாதிரி இருக்கு ஒன்று, அது வேற. ரவீந்தர் சார் அவர்கள் சின்ன திரையை சேர்ந்தவர்கள், பெரிய திரையை சேர்ந்தவர்கள், இப்படியான நபர்கள் வேற. ஆனா இந்த ட்விட்டர்ல அந்த லீக் பண்றவனுங்க, ட்விட்டர்ல சண்டை போடுறவனுங்க, ஸோ அப்போ இப்படியான நபர்கள் வர்றதை நம்ம சொல்லலாம். ஆனால் வர முதலே தளல் பறக்கும், இது பறக்கும் அப்படின்னுக்குள்ள பயங்கரமான செட்டிங்காக இருக்குல்ல. இன்னொரு இவங்க ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் ரீல் போட்டு டான்ஸ் ஆடினவனுங்க, காமிச்சு வந்தவனுங்க என்னத்தையாவது, அந்த அக்கா இந்த அக்கா. ஸோ பயங்கரமான ஒரு செட்டப்பு. சரிங்களா மை டியர் செலிபிரிட்டிஸ், சின்ன திரையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், பெரிய திரையை சேர்ந்தவங்களா இருக்கட்டும், முக்கியமாக நடிகர்கள், பெரிய நடிகர்கள். ஸோ நீங்கள் பெரிய நடிகர்கள், உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, அந்த நம்பிக்கையில் மட்டும் வந்துடாதீங்க. சரிங்களா, அந்த நம்பிக்கையை மட்டும் வந்துடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சீசன் 8ல் நான் பிக் பாஸ் டீமுக்குள்ளே இருந்திருந்தா கண்டிப்பாக அன்ஷிதா மேம் அவர்கள், அவங்கெல்லாம் ஒரு மெயின் கேரக்டர். சரிங்களா, முத்துக்குமரன் அவர்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளர் அப்படின்னைக்குள்ள அன்ஷிதா மேம் அவர்கள் அதுக்குள்ள கொண்டு வந்திருக்கலாம். நம்ம பூஸ்ட் பண்ணி கொண்டு வரது தான். அவங்க பிஆர் செட்டப் இல்லாம தான் வந்தாங்க அன்ஷிதா மேம் அவர்கள். அதனாலேயே அவங்கள பற்றி பல விடயங்கள் போகவில்லை, ஈஸியா அவங்கள நெகட்டிவா காமிச்சிட்டாங்க வெளியில இருந்த கூட்டம். சரிங்களா, ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள என்னதான் வெளியில ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கான்டெஸ்டன்ட் ஒரு ஃபெமிலியில இருந்தாலும், ஒரு நடிகர் நடிகையா இருந்தாலும், ஒரு மில்லியன் கணக்கில் ஃபேன் பேஸ் இருந்தாலும் பிஆர் இல்லாமல் போனால் நாசப்படுத்திடுவானுங்க. சரிங்களா, நீங்கள்ட்ட உண்மை இருக்கு, பொய் இருக்கு, நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக தான் காமிப்பாங்க. அதனால செலிபிரிட்டிஸ், சின்ன திரை பெரிய திரை இல்லை அப்படின்னா இந்த மீடியாவில் நான் உங்களுடைய ஸ்பீச் மூலம் நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிறத பற்றி பேசுகிற நீங்கள், இல்லை அப்படின்னா நாடகம் போட்டு ஒரு கொண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நடிக்கிறீங்க, கொண்டென்ட்டை கிரியேட் பண்ணி பேசுகிறீங்க, கொண்டென்ட்டை கிரியேட் பண்ணி நடிக்கிறீங்க, யாராக இருந்தாலும் சரி தயவு செய்து உங்களுக்கான பிஆர்கள் வச்சு போட்டு போங்க. சரிங்களா, பயங்கரமா இருக்கு இந்த வாட்டி.
அதாவது இப்போ நான் சொன்ன விடயங்கள் புரிந்தால் நல்லது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல நடக்கிற ஒரு விடயம் இது. ரெண்டாவது விடயம் வந்து ஷபனா மேம் அவர்கள் அப்புறம் ராஜீவ் பாய் அவர்கள் குக் வித் கோமாளி சீசன் 6 வின்னர். அதை பற்றி என்னுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த விடயம். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். கேபிஐ பாலா அவர்கள் எவ்வளவு மனசு வேணும்? 1000 ரூபா வச்சாலே 10 ரூபா கொடுக்க மனசு வராது. 10,000 ரூபா கொடுத்தாலே 100 ரூபா கொடுக்க மனசு வராது பல பேருக்கு. ஈவன் உதவி செஞ்சவங்க கேட்டா கூட பலது வந்து யாருப்பா நீன்னு கேட்கறது. இதுதான் உலகம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள கேபிஐ பாலா அவர்கள் செய்யற உதவி, அந்த மனிதர் ஒரு எவெண்ட்டுக்கு போனா கூட ஜஸ்ட் லைக் தட்னு 80,000 1,00,000 ரூபா உழைச்சிருவாரு. ஒரு எவெண்ட்டுக்கு போனா அவர் எவெண்ட்டுக்கு போறாரு, போட்டோ ஷூட் நடத்துறாரு, இந்த இன்டர்வியூக்கள் கொடுக்குறாரு, சீரியல் படங்கள் நடிக்கிறாரு. இதை தவிர்த்து இன்ஸ்டாகிராம்ல 4.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப நிறைய கம்பெனிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் ப்ராடக்ட் கொடுக்கல, அதை வந்து அவர் ப்ரமோட் பண்றாரு பல விதங்கள்ல. ஸோ அப்ப அவருடைய வருமானம் எங்க இருக்கு? அந்த வருமானத்துல அந்த நபர் வந்து உதவியால் செய்யக்குள்ள யாருன்னே தெரியாதவன் சீனியர் ரிப்போர்ட்டர், யாருடா நீ கோமாளி அப்படின்னு தான் கேட்க இருக்கு. ஸோ யாருன்னே தெரியாது, அவனும் உழைக்கல, அவனுக்கே காசு இல்லை. அப்ப அவனுக்கே காசு இல்லைன்னா அவன் யாரை வாழ வச்சிருப்பான்? அடுத்தவன் காசுல வாங்க இருப்பான், இல்லை அப்படின்னா அப்படி இருப்பான். அப்படி இருக்கிறவனுங்க 5,000 10,000 15,000 வாங்கி போட்டு இன்டர்வியூ கொடுக்கறது. இந்த ஆள் அடிச்சுட்டு வாங்க, இந்த கைக்கூலியில் வேலை செய்யும் இல்ல, அவன் அடிக்கிறதுக்கு 10,000. அதே மாதிரி இப்ப டிஜிட்டல் என்ன நடக்குதுன்னா, ஒருத்தனை காலி பண்ணணும்னா இப்படி இந்த சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம என்ன பண்றேன்னு தெரியாம இருக்கிறதுகளுக்கு காசை கொடுத்து கொண்டாடுறது. பெரிய பெரிய சேனல்ல இருக்கிறவனுங்க இல்ல இப்ப ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க இதைத்தான் பண்றானுங்க. இந்த 5,000 வீசி விட்டா இப்படியானதுகள் வரும். அதுகள் வந்து நல்லா இருக்கிறவனை பற்றி தப்பா பேசும். கேட்டா சீனியர் ரிப்போர்ட்டர், எந்த காலத்துல என்ன பண்ண எங்க இருந்த? ஸோ தொப்பியையும் போட்டுட்டு அப்படியே வந்து நிற்பானுங்க. வந்து நின்று அவர் இப்படி இவர் இப்படி அவர் இப்படி. சரி, நீ எப்படி? உன்னோட ஹிஸ்டரி என்ன? நீ என்ன பண்ண சொல்லு. அது இருக்காது. நான் 10,000க்காக வந்தேன் பேசுறதுக்கு. ஸோ அப்போ இப்படி வந்து இந்த நபர்கள் வந்து ஒரு யாருன்னே தெரியாதவன் ஒருத்தர் வந்து இப்படி உதவிகள் பண்றவங்களை பற்றி சொன்னா சில மக்கள்ன்றதை விட ஒரு 50% மக்களோட மனசு மாறுது. அதான் ரொம்ப கஷ்டமா கிடக்கு. அங்க ஒருத்தன் அவ்வளவு தூரம் உழைச்சி உதவிகள் பண்ணைக்குள்ள இவன் யாருன்னே தெரியாது, இவன் வந்து சொன்னா ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி அவனே 5,000 10,000 காசை வாங்கி போட்டு இன்னொருத்தன சேனல்ல வந்து போய் இப்படின்னு இருக்கான். சரியா? ஸோ அப்போ இதுதான் மக்கள், இன்றைய மக்கள். கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களே ட்ரோல் பண்ணிக்கல, அதை ரசித்த கூட்டம் தானே. ஸோ அப்போ நீங்கள் செலிபிரிட்டிஸ்ன்றதே ஏமாத்திரும். ஸோ அதனால பல பேருக்கு இப்போ செலிபிரிட்டிஸ் அப்படின்னு இருக்கக்குள்ள போன வாட்டி தீபக்கண்ணெல்லாம் பிஆரே வைக்கல. சரியா? ஸோ அப்போ அதனாலேயே அந்த அவரை பற்றிய பல விடயங்கள் போய் சேர இல்லை. ஸோ அப்போ இந்த பிஆர்ன்றது முக்கியமாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க வந்து ஒரு நல்ல விடயங்கள் பண்றீங்கனாலும் அப்படின்னா கூட பிஆர் வைங்கப்பா. ஏன்னா உங்களை அழைக்கிறதுக்கு இப்படி 5க்கும் 10க்கும் தெரியாது அலையுங்கள் அப்படி இருக்கீங்களா பிக் பாஸ்ல சொல்லணுமா? இது வந்து ஒரு சின்ன உதாரணம் மக்களே. இந்த வாட்டி சீசன் 9ல யாருன்னே தெரியாததுகள் எல்லாம் பயங்கரமான செட்டிங்கோட வேற இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள நீங்க ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கட்டி காமித்த அந்த ஒரு ஃபெமிய நாசப்படுத்துறதுன்னா பிக் பாஸ் நாசப்படுத்த இல்லை. இது வரைக்குமே நம்ம பார்த்துருப்போம் இல்ல, ஒரு பெரிய சீரியல் நடிகராக இருந்திருப்பாரு, இல்லை ஒரு பெரிய சினிமாவில் நடிச்சிருப்பாரு ஒரு டைமில். அப்படிப்பட்டவங்க பிக் பாஸ்ல வரைக்கும் அவங்கள பற்றி மூச்சும் இருக்காது, பேச்சும் இருக்காது, வந்ததும் தெரியாது, போனதும் இருக்காது, ஏன் வந்தாங்க அப்படின்றது இருக்கும். ஏன்னா அவங்க மக்களை நம்பி வந்திருப்பாங்க. சரி, மக்கள் நமக்கு இது கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த மக்கள் எதா கேட்குறாங்கன்னா இப்படி 5க்கும் 10க்கும் இந்த இன்டர்வியூ கொடுத்தால பாலாவை பற்றி தப்பா சொன்னா. ஸோ அப்போ அப்படியான இதில் விழுந்துடுறாங்க. அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கான பிஆர்ஸை வந்து வச்சுட்டு வரலன்னா இதுதான் நிலைமை. பல பேர் காணாம போனதுக்கு எதிர்பார்த்த நபர்கள் காணாம போக காரணம்னா அவங்க மக்களை நம்பி வந்தாங்க, அங்க எடுப்படையில். இதுதான் உண்மை மக்களே. பிக் பாஸ்ல பல பேர் ஒரு நல்லா இருந்தவங்க பிக் பாஸ்க்குள்ள வந்தோடனே டொரல் மெட்டீரியல் ஆகி வெளியே போக காரணம் அது பிக் பாஸ் ஷோ இல்லை உள்ளுக்குள்ள இருக்கிற டீம் இல்லை, இது வெளியில வேற நபர்கள் செட் பண்ணிட்டு வந்த பிஆர்கள். அதற்கு உதாரணம் பிக் பாஸ் சீசன் 8ல நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். அவங்க பண்ண விடயங்கள் எவ்வளவோ செலவழிச்சாங்க, ஆனா எடுபடல. ஒண்ணு அவங்க தப்பான நபர்கள்ட்ட போயிட்டாங்க. ஷோவை அவங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணணும்னு தெரியாதவங்கள்ட்ட, உதாரணம் கௌபி 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான், அவன் வந்து அவங்களோட பேரையை நாசப்படுத்தி விட்டான். ஷோவை அட்டாக் பண்றான், விஜய் டிவி அட்டாக் பண்றான், சேது அண்ணாவை அட்டாக் பண்றான், சாச்சனாவை சேதுபதி அண்ணாவை மகள் அப்படின்ற மாதிரி அப்பா மகள் தப்பா பேசுறான், சுனிதா அவர்களையும் சேது அண்ணாவை சேர்த்து வச்சு பேசுறான்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஹேட் வந்து யார் மேலே வரணும்னா சௌந்தர்யா அவர்கள் மேலே. சரிங்களா? அடுத்தது வந்து உள்ளுக்கு பிஆரை வச்சுட்டு வெளியில் பிஆரை வச்சுட்டு போனால் உள்ளுக்கு போய் ஏதாவது பண்ணணும், உண்மையாக பண்ணணும். ஆனால் அவங்க அதுவும் பண்ண இல்லை. ஸோ இதே அவங்கள டோட்டல் டேமேஜ் ஆக்கிட்டு. சரியா? ஸோ அது இது வந்து நம்ம சொல்ல காரணம் சில பல விடயங்கள் தெரியுது மக்களே, பயங்கரமாக தெரியுது. பயங்கரமான செட்டிங்கோட இந்த வாட்டி இருக்குது. அப்போ செலிபிரிட்டிஸ் அப்படின்றவங்க உங்களுடைய ஃபாலோவர்ஸை, உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸை, இல்லை உங்களுடைய நண்பர்களை ஒரு 10 பேருக்குன்னா இந்த நண்பர்கள் நம்மளை ஷேர் பண்ணுவாங்க, அது சரி வராது. ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்றதையோ இல்லை முக்கிய மக்களை நம்பியோ வராதிங்க. மக்களுக்கு வந்து நம்ம வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கணும் அப்படின்னா தான் இப்போ இருக்கிற இது வந்து புரியுது. இல்லை அப்படின்னா எவன் என்ன சொன்னாலும் ஆமா அப்படின்ற மாதிரி அந்த மூளைக்குள்ள போய் விளாடுறானுங்க. சரிங்களா? நான் உண்மையா பேசிடுங்க. உண்மை ஃபர்ஸ்ட் கசக்கும், அப்புறம் தான் புரியும். ஓகே, அடுத்தது வந்து ஷபனா மேம் அவர்கள், ராஜு அண்ணா அவர்கள், குக் வித் கோமாளி சீசன் 6 பல பேர் கத்தி கொண்டிருக்கானுங்க. அவங்க பிரியா ராமன் வின் பண்ணியிருக்கணும், அவங்க வின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஷோ பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல ராஜு ஜெயமோகன் ஃபர்ஸ்ட், 2 ஷபனா மேம் அவர்கள், ராஜுன்னா ஷபனா மேம் அவர்கள், அப்புறம் உமைர். இந்த 3 பேருமே இந்த ஷோல இல்லைன்னா இந்த ஷோ ரன் ஆயிருக்காது. அப்ப இந்த ஷோ ரன் ஆக காரணம் யாருன்னா இந்த 3 பேர், முக்கியமா ஷபனா மேம், ராஜு அண்ணா. அப்ப இது இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க வின் பண்றதா கரெக்ட். சரிங்களா? அதே நேரத்துல இவனுங்க நல்லா குக் பண்ணுவானுங்க, அவனுங்க நல்லா குக் பண்ண மாட்டாங்கன்னு வெளியில இருந்து கமெண்ட் பண்றதுக்கு இது என்ன மேஜிக்கனா? சாப்பிட்டு பார்க்காம எதுவுமே பண்ண முடியாது. அங்க ஜட்ஜஸா இருக்கிறவங்க சொல்றத அவங்க சாப்பிட்டு பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொடுக்குறாங்க. அப்படி இருக்கக்குள்ள வெளியில இருக்கிற சில கூட்டம் வியூக்காக, காசுக்காக வெண்மத்தில் கூட கூவைக்குள்ள நம்ம அதுகளை கண்டுக்காம தான் விடணும். சரிங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 ரன் ஆக காரணம் ராஜு அண்ணா அவர்கள், ஷபனா மேம் அவர்கள். இந்த 2 பேருமே மெயின். அதில் யார் வின் பண்ணாலும் எனக்கு வந்து கவலையே இல்லை, ஹாப்பி தான். ஐ திங்க் ராஜு பாய் மோஸ்ட்லி ராஜு பாய் அப்படின்னு நான், ஏன்னா சீசன் 6ல் சீசன் 5ல் ராஜு அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்போ அந்த ஒரு இது ஒன்று இருக்கு. அதனால ராஜு அண்ணா வின் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஷபனா மேம் அவர்கள் இந்த ஷோவில் வந்து அவங்களே காமிச்சிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் அவங்களுக்கு அவங்களோட ப்ரொஃபைலையே வந்து பார்த்துருந்தாங்க. 101 மில்லியன் 30 நாளில். ஸோ அப்படி இருக்கிற ஷீ இஸ் அ மெயின் கேரக்டர் இந்த ஷோ, ஷீ இஸ் அ மெயின் ஹீரோயின். அப்படி இருக்கிற அவங்க வின் பண்ணுறதும் ஷீ டிசர்வ் இட் அப்படின்றாங்க. சரிங்களா? ஐ கோயிங் டு என்ஜாய் த ரிசல்ட். ஸோ ஓகே மக்களை, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எவ்வளோ சொன்னாலும் மக்கள் மாற மாட்டாங்க மக்களே. சரிங்களா? பட்டுட்டு அதுக்கப்புறம் கத்துறதான் நம்ம மக்களுடைய வழக்கம். அது எவன் வந்தாலும் மாற்ற முடியாது. சரிங்களா? உண்மை பேசும் உண்மை வெல்லும். இதுதான் உண்மைன்னு இன்னொருத்த சொல்லணும். அவன் சொல்றத 10 பேர் ஷேர் பண்ணணும். அப்பதான் மக்களுக்கு புரியும் இதுதான் உண்மை. சரிங்களா? நன்றி.